வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்க்குறோன்னா இன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை 23வது நாள். அதுக்கப்புறமா வந்து செவ்வாய் உரையில் முருகருக்கு அபிஷேகமும் அதுக்கப்புறமா வெற்றிலை தீபமும் போடலாம். இன்றைக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு புதிய முருகர் சிலை வந்திருக்காரு. அவருக்கு தான் இன்றைக்கி அபிஷேகமும் வெற்றிலை தீபமும் போட போகிறேன். இந்த முருகர் சிலையை வாங்கணும்னு நினச்சேன். இப்போ தான் வந்து எனக்கு கிடச்சிது. நான் வந்து வெள்ளியிலே ஒரு முருகர் சிலை வாங்கியிருக்கேன். அது வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. அது வந்து பிளாக் மெட்டல், அது ஒரு மாதிரி பிளாக்காக தெரியுது. இந்த முருகர் சிலை பாருங்கள், இது வந்து சில்வர் தான், ஆனால் வந்து ஒரு மாதிரி பிளாக் மெட்டல் மாதிரி தெரியுது பாருங்கள். அதனால தான் வந்து இந்த பித்தளையில் இந்த முருகர் சிலையை நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா கூட அன்னபூர்ணி சிலையும் வாங்கியிருக்கேன். அன்னபூர்ணி இருக்காங்க, சின்னதாக இருக்காங்க எங்கள் வீட்டில். இது வந்து கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய முருகர் சிலை வாங்கி வச்சுருக்கேன். அது பாருங்கள், கலர்ஃபுல்லாக ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா எனக்கு வந்து மனசு இதுவாக இருந்தது. அதனால தான் இந்த பெரிய முருகர் சிலையை நான் வாங்கினேன். இது கூட பாருங்கள், முருகர் சிலை தான் இதுவும். அதுக்கப்புறமா இதை வாங்கினவுடனே தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த முருகர் சிலையை. இதுக்கு அபிஷேகம் பண்ணலாம் வாங்க. அன்னபூர்ணி சிலையும் ரொம்ப அழகாக இருந்தது. அதனால தான் நான் வந்து இதை வாங்கிட்டு வந்தேன். ஏற்கனவே எங்கள் வீட்டில் குட்டியாக இருக்குது, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அபிஷேகத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல தண்ணீர் விட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், அதுக்கப்புறமா வந்து தேன் அபிஷேகம் செய்யலாம். அதுக்கப்புறமா வந்து வேல்மாறல் பாராயணம் செய்யலாம். அதுக்கப்புறமா வெற்றியை தரும் வெற்றிலை தீபத்தை நாம் ஏற்றலாம். பிறகு சந்தன அபிஷேகம் செய்யலாம். நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை கொண்டு நம்ம அபிஷேகம் செய்யலாம். விபூதி அபிஷேகம், அதுக்கப்புறமா வந்து பன்னீர் அபிஷேகம், குங்கும அபிஷேகம், நம்மளால் எது முடியுதோ நாம் செய்யலாம். இது வந்து தேன் அபிஷேகம். அதுக்கப்புறமா தூப தீபம் காட்டி நாம் வந்து பூஜையை முடிக்கலாம். அன்னபூரணியை நம்ம ஒரு தட்டில் அரிசியை பரத்தி அதுக்கு மேலே வந்து நம்ம அன்னபூரணியை வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து வெற்றியை தரும் வெற்றிலை தீபத்தை போட்டுடலாம். 6 வெற்றிலைகளை காம்பு கிள்ளி அதுக்கு பிறகு நாம் வந்து மஞ்சள் குங்குமம் இட்டு ஒரு அகல் விளக்கோ இல்லை 6 அகல் விளக்கோ அதில் வந்து நெய் தீபம் ஏற்றி இல்லை நல்லெண்ணெய் கூட விடலாம். ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பூக்களால் அலங்கரித்து நாம் இந்த பூஜையை செய்யலாம். வெற்றியை தரும் வெற்றிலை தீபத்தை 6 வாரம், 9 வாரம், 21 வாரம் நாம் செய்யலாம். இதை செஞ்சோம்னா என்ன வேண்டிக்கிறாலும் நம்ம கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். காம்புகளை அந்த தீபத்திலேயே நாம் வந்து போட்டுடணும். செவ்வாய் ஒரு டைமில் நாம் வந்து இந்த பூஜையை செய்யலாம். காலை 6 to 7, மதியம் வந்து 1 to 2, இரவு வந்து 8 to 9 இந்த பூஜையை நம்ம இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.